திருநெல்வேலி. இது நம்ம அண்ணன் தான். ஆமாம், வருது வாங்கியிருக்காரு. இந்த சந்திரன் உயிரோடு வருது. சரி சரி. நாட்டுக்குட்டி பாய் பக்ரீத்துக்கு வாங்கிட்டு போறீங்களா? எந்த ஊருக்கு பாய்? நம்ம மேலப்பாளையம் லோக்கல் தானா? நல்ல பெரிய கிடாவா பிடிச்சிருக்கீங்கள? எவ்வளோ சொன்னாங்க? அது சொன்னது 40. 32,000க்கு வாங்கியிருக்கீங்க. உயிரிடா எவ்வளோ இருக்கும் பாய்? ஒரு 35 கிலோ. 35 கிலோ 32,000 ரூபா. கிட்டத்தட்ட 980 ரூபா கிட்ட உழுது. ஆனால் அந்த கிடா நல்லா இருக்க போய் கொடுத்துருக்கீங்க. அப்படி தானே? பக்ரீத்துக்காண்டி தெளிவாக இருக்குது, அழகாக இருக்குது. என்ன சண்டை கடை மாதிரி இருக்கு. ஆமாம், இது சண்டை கிடாது. சரி. அந்த வகையில் பார்க்கும்போது உங்களுக்கு லாபம். ஆமாம். இது என்ன கிடா பாய்? இது சண்டை கிடாக்கு வளர்த்தது தான். ஆனால் பக்ரீத்துக்கு வந்திருக்கு. நான் உங்களுக்கு யோகா இருந்திருக்கு. நல்ல முட்டு கிடாவாக கிடைச்சிருக்கா? பார்க்கவே அழகா இருக்குல்ல? ஃபுல் கருப்பு. ஆமாம், வீட்டு முன்னாடி நின்று அம்சமா இருக்கும்ல. ஆமாம், அதுக்கே கொடுக்கலாம். ஆமாம், 2 கடை வாங்க வந்தோம். ஒன்று வாங்கிட்டு இன்னொன்று பேசிட்டு இருக்காங்க அண்ணன். சரியா? நம்ம எப்போ 2 கடை கொடுப்போம். சரி. ரெண்டு கிடா எவ்வளோ முடிஞ்சு? ஒரு கிடா 18,000. எவ்வளோ சொன்னாங்க பாய்? 23,000. 18,000க்கு வாங்கியிருக்கீங்களா? பல்லுலாம் எத்தனை? 2 பல்லு. பக்ரீத்துக்கு வாங்கிட்டு போறீங்களா? எந்த ஊருக்கு பாய்? கடையம். அங்கேருந்து இங்கே வந்திருக்கீங்களா? ரேட்டு பரவாயில்லையா? பரவாயில்ல. 18,000 பரவாயில்ல. உயிரிடா எவ்வளோ இருக்கும்? உயிரோட இருக்கும் ஒரு 36-40 கிலோ. இப்போ லாபம் தான். அப்படி சொன்னால் பக்ரீத்து நேரத்தில் இந்த ரேட்டில் வாங்கினது லாபம் தான். இப்போ ரேட் எவ்வளோதான்? சரி. என்ன வளர்ப்புக்கு வாங்கிட்டு போறீங்களா? எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்களா? மூன்றடைப்பு. குட்டி எவ்வளோ சொன்னாங்கண்ணா? குட்டி 12 சொன்னாங்க. 8,000. ஒரு குட்டி 8,000 ரூபா. ஒரு குட்டி 4,000 ரூபா. அப்போ உங்களுக்கு பரவாயில்ல. அப்படி சொன்னா 2 குட்டி 8,000 ரூபா. எவ்வளோ நாள் வளர்ப்பீங்கன்னா? 3 மாதம் வளர்ப்போம். 4 மாதம் வளர்ப்போம். அப்புறம் திருப்பி கொண்டு வந்துடுவீங்களா? சரி. அது 4 மாதத்துக்கு எவ்வளோ கிடைக்குன்னா? 4 மாதத்துக்கு 7,000 6,000. சரி. ஒரு குட்டிக்கு 3,000 ரூபா கிடைக்கும். 4 மாதம் வளர்த்தா. சாப்பாடு செலவு இருக்குது, உழைப்பு இருக்குது. எத்தனை குட்டி வச்சுருக்கீங்கன்னா? இதை மாதிரி வாங்கிட்டு போகிறேன். பஸ் முதல்ல ஏதாவது வாங்கிட்டு போறீங்களா? சரி. ரேட்டு பரவாயில்லண்ணா. பாய் கிடா எவ்வளோக்கு முடிச்சியா? 8 முடிஞ்சு. 8,500. பக்ரீத்துக்கு வாங்கிட்டு போறீங்களா? எந்த ஊருக்கு பாய்? பத்தமாடா. சரி. இது உயிரிடா எவ்வளோ இருக்கும்? 15 கிலோ தரும். 15 கிலோ இருக்கும். 8,500 ரூபா. அப்போ ரேட்டு பரவாயில்ல. அப்படி சொன்னா
2 கிடா எவ்வளோக்கு முடிஞ்சிண்ணா? எவ்வளோக்கு? 2 கிடா 60,000 வாங்கிட்டு போறீங்க. எந்த ஊருக்கு போய்? ஆறுமணேரி. வளர்ப்புக்கா? எத்தனை ஆட்டுக்கு போட்டுருக்கா? எத்தனை பல்லு இது? 4 பல்லு. சரி சரி. 2 கிடா 60,000 வாங்கிட்டு போறீங்க. உயிரிட எவ்வளோ இருக்கும்? 65 கிலோ இருக்கும் ஒரு கிடா. நல்லா கன்னியாட்டு கிடா அண்ணா. வாங்கிக்குவா. 2 மாதிரி என்ன வேலை சொன்னா? பாய் எத்தனை கிடா வாங்கியிருக்கியா? 10 கிடா. 10 கிடா பக்ரீத்துக்கா? ஆமாம், பக்ரீத்து தான். எந்த ஊர் வாங்கிட்டு போறிய பாய்? நாங்கள் டவுனு, பாளையங்கோட்டை, 10 3 சேர்ந்து வாங்குவோம். சரி. ஒரு கிடா எவ்வளோ சொன்னாங்க பாய்? ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி தான். 20 ரூபா, 18 ரூபா, 17 ரூபான்னு எடுத்தா ஆகணும், நிற்பம் தான். அதனால் எடுத்துக்கிட்டோம். ஒரு கிடா எவ்வளோக்கு முடிஞ்சு பாய்? இப்போ 22 ரூபாய்க்கு முடிஞ்சது கடை. 22 ரூபா, 20 ரூபாய்க்கு முடிஞ்சது ஒரு கிடா. 6 கடை எடுத்தோம். சரி. உயிரோட எவ்வளோ இருக்கும் பாய்? உயிரோட கறி வந்து எப்படி போனாலும் ஒரு 25 கிலோ இருக்கும். சரி. 18,000 ரூபாய்க்கு முடிச்சிருக்கு. ஆமாம் ஆமாம். ஒரு கடை சரியான கடை இருந்துச்சு. அதான் நிப்பாட்டின ஒன்றே. இந்த கிடா எவ்வளோக்கு முடிஞ்சு? அப்படியா? எவ்வளோ சொன்னீங்க? சரி சரி. முதல்ல பேசுனீங்க. போட்டு கொடுங்க. 550 ரேட்டு நீங்கள் சொல்லாதீங்க. 550 நார்மலாக வெளியில் போக முடியாது. அந்த ரேட்டு தான். நீங்கள் இந்த ஊருக்கு வாங்க, இடையே போகணும் வாங்க. போட்டோ எடுத்து போடணும். என்ன யூடியூப் என்னது? ரொம்ப போட்டு இது யோசனை பண்ணிட்டு 550 தாங்க. ரொம்ப போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. 550 அப்படிங்க. 550 விடுங்க. நீங்க அதை விடுங்க. வாங்க, நம்ம வெளியில கூட போய் எடுக்கணும். நீங்க விடுங்க, வாங்க. 550 விடுங்க. நீங்க போட்டு இந்த கிடா எவ்வளோ சொல்றீங்க? 45,000. எங்கேருந்து? மதுரையா? நம்ம திருநெல்வேலி. திருநெல்வேலி தான். எவ்வளோ கேள்வி இருக்கு பாய்? 40.
கொடுக்கலையா? கூட ஒரு 45 வந்தால் ஃபைனல் முடிச்சுக்கலாமா? 45 வந்தால் தான் கொடுப்பீங்களா? சரி சரி. இந்த மாதிரி எத்தனை கிடா வச்சுருக்கீங்க? 10 கிடா இருக்கு. எங்கே வரணும் பாய் வாங்கண்ணா? ஆமாம், சித்திகினார் நாகப்பாளையத்தில் சித்திகினார் இவர் தான் ஓனர். உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். ஃபோன் நம்பர் 73 97 19 78 29. இந்த மாதிரி பக்ரீத்து கிடா வேணா உங்கள்கிட்ட வாங்கிடணும். ஆமாம், அழகுக்கு வாங்குவாங்க அப்படி சொன்னா. அழகுக்கு கடை. இது எத்தனை பல்லு பாய்? இது 4 பல்லுங்க. 6வது பல்லு ஏறிடுச்சு. உயிரிட எவ்வளோ இருக்கும்? உயிரிட 72 இருக்கு. 72 கிலோ. வாங்க ஐயா, வாங்க. 40 ரூபா யாரு? நம்பர் போட்டுருக்கா கடிக்கல சேர்த்துடுங்க எங்களை 10 வருஷம் இருக்கல இந்த பாய் பக்ரீத்து கிடாவா? எந்த எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறியா? சம்பரன் வீட்டுக்கு. கிடா எவ்வளோ சொன்னாங்க? இன்னைக்கு சந்தை இன்னைக்கு கடுமையாக இருக்குது. இந்த கடை வந்து நாங்கள் 25-30 பிடிச்சிருக்கோம். எவ்வளோக்கு முடிஞ்சு? 25-30 பிடிச்சிருக்கோம். இன்னைக்கு வந்து கடுமையான மார்க்கெட்டாக இருக்குது. இன்னைக்கு எவ்வளோ கிடைக்கிறதுனால இன்னைக்கு வந்து ரேட் எல்லாமே ஜாஸ்தியாக தான் இருக்குது. எவ்வளோக்கு வாங்கினீங்க போய்? 30,000. உயிரிட எவ்வளோ இருக்கும்? உயிர் எடை எவ்வளோ இருக்கும்? 55 கிலோ. 55 கிலோ 30,000 ரூபா. பல்லு எத்தனை பாய்? பல்லு ரெண்டு பல்லு. அப்போ கறி நல்லா இருக்கும்ண்ணா. கிடா தெளிவாக இருக்குல்ல, அதனால கொடுத்துருக்கியா அப்படி தானே? சரி. ரேட் எப்படி இருக்கு பக்ரீத்துக்கு? ஒரு சந்தை தானே இருக்கு, அதனால கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கூட தான். அவன் கிடைச்சவங்களுக்கு யோகம். வியாபாரிக்கு இதில் பார்த்ததான் பார்த்தபடியா? அப்படிதான் வந்து சில கடையில் நல்லபடியில் நல்ல ரேட்டு முடிச்சு வாங்கிட்டு போகிறாங்க. இது கூட கொஞ்சம் கூடி அப்புறம் குறையும். ஒரு மணி 9 ஆகிட்டுல அடுத்த சந்தை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துட்டு கொஞ்சம் இதில் கட்டி அதிகமாக போகலாம், ரெண்டா இதை கட்டி குறைஞ்சி கூட போவாங்க. கடாய் நிறைய கிடா வந்துருக்கு. அவ்வளோ வேறு லெவலில் அவ்வளோ கிடாயெல்லாம் சூப்பர் செமையாக இருக்குது. கிடாயெல்லாம் கூட்டம் அதிகம். 40 சொல்லுங்க. பார்த்து சொல்லுங்க. பார்த்து நீங்கள் தான் சொல்லணும் தான். நாங்கள் சொல்லிட்டோம், எங்கள் விலையை சொல்லிட்டோம். நாங்கள் எடுத்து எல்லாம் தாங்க தனியா ஒரே சைஸ்ல தான் இருக்கு எல்லாமே. நாற்பத்தி நாலுல அது முடி உழுந்தது தான். அந்த சோத்துல தேய்க்கும் போது வைக்கும் போது அவ்வளோதாங்க. அந்த 500 தான் கிடைக்குது சொல்றது. இந்த 500 தான் கிடைக்குது அந்த 500 தான் கிடைக்குது. அந்த 500 இல்லை எல்லாரும் நீங்க யாருனாலும் சரிதான் தான். இல்லை முடிங்க எவ்வளோ என்னங்க 500 தான். அந்த 500 தான் சொல்றேன். 500 தான் கிடைக்கும். என்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரியுதா இதில் பார்த்துட்டு மாதிரி குறைக்கிற இருக்கானே.
எவ்வளோக்கு முடிச்சு? 40 ரூபா சொன்னாங்க. ஆ, அது 35 ரூபாலாம் வந்துச்சு. எந்த ஊருக்கு வாங்கிட்டு போய் பாய்? டவுன் திருநெல்வேலி. இங்கே லோக்கல் தானா? இது உயிரிழை எவ்வளோ இருக்கும் பாய்? உயிரோட எவ்வளோ பாய் இருக்காரு? உயிரோட 60-65 கிலோ இருக்கும். 60 கிலோ. பல்லு எத்தனை பாய்? பல்லு எத்தனை பாய்? ரெண்டு பல்லு. ரெண்டு பல்லு. ஆ, நல்ல கை வளர்ப்பு கடை. கை வளர்ப்பு கடை. நல்லா எங்கேயும் கலையாது. என்ன வச்சாலும் பிடிக்கும். நல்லா சாப்பிடும். ஆ, சரி. பக்ரீத்துக்கு வாங்கிட்டு போறீங்களா? கொஞ்சம் தான் வாங்கிட்டு. போங்க பாய், மனசு வாங்கிடும். ஹலோ. இது எங்கேருந்து கொண்டு வந்தியா பாய்? கிடா எங்கேருந்து கொண்டு வந்தியா? மேலப்பாளையம். சரி சரி. இது பக்ரீத்து கிடா அண்ணா, பக்ரீத்து கிடா எவ்வளோ சொன்னீங்க? 45,000. எத்தனை பல்லு? 4 பல்லு. உயிரிழை எவ்வளோ இருக்கும்? 67 கிலோ. 45,000 ரூபா. எவ்வளோ வந்தால் கொடுப்பீங்க? 41, 42 வந்தால் கொடுத்துருவீங்களா? இது மாதிரி எத்தனை கிடா வச்சுருக்கீங்க? 20 கிடா இருக்குது. மேலப்பாளையம் வந்தால் வாங்கிடலாம். உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். ஃபோன் நம்பர் 9791757675. வாங்க. நீங்களும் இருக்க எடுக்கணுமா? புள்ளி காலியா? அப்படியா? சரி சரி சரி. இது சாமி கூடு பாய் கிடா எவ்வளோ சொல்றீங்க? இது 30 ரூபா சொல்றேன். 30,000. எங்கேருந்து கொண்டு வந்தியா பாய்? இது மதுரை. மதுரை. முட்டு கிடாவா? முத்துக்கிடாதான். ஆ, சரி சரி. பல்லு எத்தனை பாய்? பல்லு இது 6 பல்லு. 6 பல்லு. உயிரிழை எவ்வளோ இருக்கும்? உயிரிழந்தா 40 கிலோ இருக்கும். 40 கிலோ. எவ்வளோ வந்தால் கொடுப்பியா? இது 28 28,000. இந்த மாதிரி எத்தனை கிடா அவங்ககிட்ட வாங்கலாம்? நம்மகிட்ட 40 குட்டி கிடையாது. 40 குட்டி. மதுரை வந்தால் வாங்கலாமா? மதுரை வந்தால் வாங்கலாம். உங்கள் ஃபோன் நம்பர் 9655274972. இது என்ன கிடா பாய்? இதெல்லாம் மதுரை முட்டுக்கடா. நாட்டு கடை தான். நாட்டு கிடா. ஆ. கேட்டு தான் போயிடுவாங்களா? 40, 50 மதிப்பை கேட்கறாங்களா? மைப்பை கேட்க வாங்கணும்ல. நான் கூட ஒரு கடை 25 ரூபா கேட்குறேன். இந்த மாதிரி கடை 20 வாங்கிட்டாங்களா உங்களுக்கு? கேட்குறேங்க. ஆனாலும் இருந்தால் பிடிக்காது. இந்த வாரம் பிடிக்க வந்திருக்காரு. வாங்கின மாதிரி இல்லை. நாங்கள் இது விலை கூட இருக்கா பாய்? கூடலாம் சொல்ல வரல. என் பட்ஜெட்டுக்கு நான் பார்க்குறேன். நான் கூட சொல்லுவேன். நான் 22, 25 நான் பார்க்குறேன். 1 லட்ச ரூபா பிடிக்கிறாலும் இருக்குது, 15,000 ரூபா பிடிக்கிறாலும் இருக்குது. உள்ள தட்டியில் அவங்களுக்கு தட்டியில் வசதி தட்டியில் கிடக்கு. இல்லை இல்லை, அது நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் காசு எவ்வளோ தரும்? வந்தவன் ஃபோன் அடிக்கிறேன். ரசீதை சொன்னா அவங்க ஏற்றி விட்டுவானப்பா. வந்துடும். நீங்கள் அப்படி முன்ன போங்க. கேமரா எடுக்காம பாய் 2 கிடா வாங்கியிருக்கீங்களா குர்பானிக்கா? எங்கே வாங்கிட்டு போறிய பாய்? இங்கே பக்கத்தில் தான். ஆ, சரி. எவ்வளோ சொன்னாங்க 2 கிடாவும்? 35,000. 2 கிடா 28,000. பல்லு எத்தனை பாய்? பல்லு 2 பல்லு. அப்போ நல்லா கிடா.
உயிரிடை எவ்வளோ இருக்கும்? 2 கிலோ சேர்த்து 35 கிலோ, 70 கிலோ, 28,000 ரூபா. விலை எப்படி இருக்கு? பயங்கர கடுமையாக இருக்குது. அப்படியா? பக்ரீத்துக்கு வாங்க முடியலையா? ஒரு வாரம் தானே இருக்குது. ஆமாம். எத்தனை குட்டி வாங்கினியா? தேடிட்டு தான் இருக்க, ஒன்றும் சிக்க மாட்டேங்குது. அப்படியா? நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கலையா? பயங்கர ரேட்டு. ஆமாம். இங்கே மேலே பாளையம் தானே? இன்னைக்கு பயங்கர ரேட். ஒரு வாரம் தானே இருக்குது. ஆமாம். அதனால் 15 ரூபா குட்டிலாம் 30 ரூபாங்கிறாங்க. மாடு விலை கேட்டால் மாடு விலை. ஓ சரி, அதுக்கு மாடே வாங்கிடலாமோ? மாடு வாங்கியிருக்கலாம், நேரத்தையே வந்து. இதெல்லாம் என்ன கிடாய்? குடிப்பி நெல்லூர் குடிப்பி உடுப்பி. எங்கேருந்து கொண்டு வந்திருக்கியா? இது நம்மளுக்கு ஸ்ரீவைகுண்டம். ஸ்ரீவைகுண்டம். சரி சரி. இது உயிரிடை எவ்வளோ இருக்கும்? உயிரோட 70 கிலோ இருக்கு. 70 கிலோ. ஒரு கிடா எவ்வளோ சொல்றீங்க? இது 40 ரூபா சொன்னேன். 40,000. எவ்வளோ கேள்வி இருக்கு? 35 ரூபாய்க்கு கேள்வி. ஆ 35 ரூபாய் கேள்வி இருக்கு. நீங்கள் எவ்வளோ வந்தால் கொடுப்பீங்க? நான் இது 37 ரூபா தான் கொடுப்பேன். 37,000. சரி சரி. இது பல்லு எத்தனை பாய்? 2 பல்லு. உடல்ல இல்லை 2 பல் பல். ஆ சரி சரி. நீங்கள் வியாபாரி எத்தனை கிடா கொண்டு வந்தீங்க? 15 கிலோ வந்துச்சு. எத்தனை வியாபாரம் நடந்தது? 5 வித்துருக்கு. ஆ சரி. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 63 83 11 26 99. இந்த மாதிரி கிடா வேணா வாங்கிடலாம். இன்னும் 20 கிலோ எங்கள் வீட்டில். ஆ சரி. கிலோ வேணா வாங்கிக்கலாம். எவ்வளோ சொன்னீங்க? 30 ரூபா சொன்னேன். சரி சரி. 25,000க்கு போயிருக்கா? எவ்வளோ கையை பிடிக்கும்? அது 3-4 ரூபா பிடிக்கும். 4 ரூபா போயிருமா? பெரிய கிடா வாங்கியிருக்கீங்களா? என்ன விசேஷம்? விசேஷம் நம்ம வந்து ஹஜ் பிறநாளைக்கு கடை வாங்கியிருக்கோம். ஓ சரி சரி. எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்கன்னா? தென்காசி மாவட்டம் வடகரை. வடகரை. சரி சரி. இது உயிரிடை எவ்வளோ இருக்கணும்? இது நிறுத்து பார்க்கல, என்ன திராஸ் கொண்டு வரலாம். வெளியிருந்து வந்திருக்கேன். பல்லு? பல்லு 6 பல்லு. 6 பல்லு. எவ்வளோக்கு சொன்னாங்க போய்? 36. 36. நீங்கள் எவ்வளோக்கு முடிச்சியா? சொல்லியிருக்கேன் 33 ரூபாய்க்கு. 31.5 கேட்டிருக்கு. 31,500. ஆமாம். ஆ சரி. கொஞ்சம் சூடாக தான் இருக்குது சந்தை. சந்தை விலையே இல்லை. வெளியே இல்லையே. இங்கே வாங்க பேசி பேட்டி கொடுத்துருக்கோம். பேசிட்டு தான் இருக்கோம் நாங்கள். நீ உங்க பாட்டுக்கு 32 கேட்டுட்டே இருக்கீங்க. நாங்கள் பிடிச்சிருக்கோம், கடை பிடிச்சிருக்கோம். நான் அவங்களுக்காக தான் 37 ரூபா ஆசை கொடுத்துருங்க அப்படின்னு. 35 ரூபா ஃபைனலாக கொடுங்க, எடுத்துக்கிடுங்க. சரி ரைட்டு விட்டுருங்க. வீடுக்கு வாங்கிட்டு 30,000 ரூபாய்க்கு ஒரு வருஷம் முன்னாடி கிடைக்காது. அதுதான் பிரச்சனை. நீங்க அது கூட கேட்குறீங்க. நான் செலெக்ஷன் பண்ணுவோம். அந்த தலைக்கட்டு உடம்பு நீளம் இதை செலெக்ஷன் பண்ணி தான் பார்த்து பிடிப்பேன். அப்போ என்னன்னா அதுக்கேற்ற ரேட்டு வந்துடும் பார்த்துருங்க. இப்போ நம்ம மறுபடியும் விக்கச்சில் வந்து ரொம்ப குறைச்சி விற்க முடியாது பார்த்தீங்களா? வேங்க வளைக்காது. அதுக்காக நம்ம சொல்கிறேன். இப்போ நீங்கள் எடுக்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் தரதான் கொண்டு வந்துருக்கோம், விற்க தான் கொண்டு வந்திருக்கோம். நீங்களும் அதுக்கேற்ற கேள்வி உங்களை மனசு இருந்தால் சௌரியம் பண்ணி கொடுங்க. நம்ம எவ்வளோ கேள்வி 40,000 சொன்னோம். நீங்கள் நம்மளே 40,000 சொன்னோம். அவங்க ஒரே விலையில நான் குறைச்சி கொடுத்துருக்கேன். சொல்லுவி நீங்கள் வாங்கிடுங்க. கொடுங்க. மனசு வச்சு கேட்க விருப்பப்பட்டு கேட்க அவங்கள மனசு கொடுங்க. 5,000 குறைச்சி மனசு வச்சு கேட்கணும். சார் ரைட் விடணும். நல்லா
சரி விட்டுரு ஃபைனலாக அதான் அந்த ரைட் வண்டி வாடகை அங்கேருந்து வண்டி வாடகை மட்டும் 3500 4000 எட்டயபுரத்தில் இருந்து உடம்படி வர்றதுக்கு கடை அமையும். அவர் வீடியோ எடுத்துட்டு இருக்காருங்க, வியாபாரம் முடிஞ்ச மாதிரி இருக்கட்டும். பொண்ணை எங்கண்ணா வச்சுக்கோ? உடம்படியில் பண்ண உடம்புடியில் வச்சுக்கோ. அங்கேருந்து கொண்டு வந்து எல்லாம் இந்த மாதிரி கிடா வேணா உங்கள்கிட்ட வாங்கியே இல்லை. வாங்கிக்கலாம். உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 88 70 91 95 34. எப்போ வந்தாலும் வாங்கி எப்போ வந்தாலும் எடுத்துக்கலாம்.